ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் இதில் நான் வந்து என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் தட் இன்சாரிஸ் நவ். ஆக்சுவலி நாங்கள் இங்கே படிக்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ள வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸில் படிப்போம். நம்ம வேற ஒருத்துக்கு இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணும்போது அட்டன் பண்ணும்போது இன்டர்வியூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இப்போ ஏபிசிடி இருக்குதுன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின், சிஎஸ்ஆர்லாம் 3 மார்க் கொஸ்டின் தான். நீங்கள் ஏ கரெக்டாக நான் கரெக்டாக கண்டுபிடிச்சாலே போதும். நீங்கள் பிசிடியை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பட் நீங்கள் ஏன்னா நமக்கு தெரியும் ஏதான் கரெக்ட்னா ஓகே பிசிடி தப்பா தான் இருக்க போது நமக்கு தெரியும். பட் ஆனா இன்டர்வியூ சம்திங் டிஃப்ரெண்ட். யூ ஷுட் எக்ஸ்பிளைன் ஏன் பி தப்பு, ஏன் சி தப்பு, ஏன் டி தப்புன்றதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் நம்ம பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு, பட் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சிஎஸ்ஆர் எக்ஸாம் பண்ற டெக்னிக் வேற, இன்டர்வியூக்காக படிக்கிற டெக்னிக்ஸ் வேற. ஸோ நான் என்ன பண்ணோம்னா, நான் படிக்கும்போதே சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போதே வந்து அந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, தியரம்ஸ் எப்படி பண்றது, அந்த ப்ரூஃப் எல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கேயுமே எங்களுக்கு வந்து வீக்லி ஒரு சப்ஜெக்ட் முடிக்க 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இன்டர்வியூ மாதிரி வைப்பாரு. சார் வந்து இருப்பாரு, எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாரு, போர்டு கிட்ட போயிட்டு இன்டர்வியூ நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நாங்க அதெல்லாம் பண்ணும்போது நான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏதாவது ஒன்று சார் எனக்கு இது திட்டுவாரு, ஏன் இப்படி பண்றேன், எல்லாம் படிச்சுட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நான் ஆரம்பத்துல ரொம்பவே கொஞ்சம் போராவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்டேஜ் ஃபேர் இருக்கும். பட் நாங்க போய் நின்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம படிச்சதும் வராது, அந்த டைம்ல மைண்ட்ல வேலை செய்யாது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருந்தது. பட் ஸ்டில் நான் அதுல இருந்து இதுவாக மாட்டேன். நான் ஒரு வாட்டி இன்டர்வியூ போவேன், சார் திட்டுவாரு, நம்ம ஒழுங்கா பண்ண மாட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அடுத்த வாட்டி இன்டர்வியூ வச்சா நான் ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் போய் உட்காருவேன். நானே வாலண்டரியில நான் பண்றேன்னு அந்த மாதிரி நான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. இம்ப்ரூவ்மெண்ட் வர வர ஓகே. பட் ஸ்டில் நான் இன்டர்வியூ போகும்போது ஒரு பயத்தோட தான் போனேன். நம்ம செலக்ட் ஆகும் எக்ஸாம் எழுத போகும்போது நான் கான்ஃபிடன்ஸா போனேன், ஓகே நான் செலக்ட் ஆயிடுவேன், நான் என்னோட எக்ஸாம் கிளியர் பண்றேன் போன கான்ஃபிடன்ஸ் நான் இன்டர்வியூக்கு போகும்போது இல்ல. இவ்வளவு இன்ஸ்டியூட் போறோம், ஏதாவது ஒண்ணுல செலக்ட் ஆனாலே போதும். ஆல்மோஸ்ட் நான் 6 இன்ஸ்டியூட் அட்டன் பண்ணேன். நான் 7ல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆயிடாதா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி நான் 11-12 இன்ஸ்டியூட் போறதா பிளான் வச்சிருந்தேன். சரி ஓகே ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆயிட்டா கூட போதுமே அப்படின்ற மாதிரி தான் போனேன். பட் நான் 6 இன்ஸ்டியூட்ல செலக்ட் ஆனேன். ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் அங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இன்டர்வியூ பேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, ஜஸ்ட் கேட்பாங்க. நாங்க அங்க படிச்சது எங்களுக்கு என்ன, எனக்கு எல்லாமே கொஞ்சம் செட்டில்டா இருந்ததுன்னா நாங்க இங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். உட்காந்து எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி சப்ஜெக்ட்ல இது என்ன, இது எப்படி சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன், நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பேசிப்போம். ஸோ எனக்கு அதுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு எங்க கேட்கும்போது ஓகே இந்த கொஸ்டினா நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நாங்க நீங்க சொல்றேன் பாருங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்துக்கும் நாங்க எடுக்கும்போது ஒரு தேரம் எடுக்கிறோம்னா அந்த ப்ராப்ளம்ல வந்து ஓகே இந்த ஸ்டெப்புக்கு எப்படி ப்ரூஃப் சொல்லுது, எந்த தேரம் யூஸ் பண்றீங்க, இந்த தேரம் ப்ரூஃப் தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் நாங்க படிப்போம். ஃப்ரெண்டுகளை பேசும்போதே நாங்க வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ற மாதிரி ரொம்ப இதுவா படிப்போம். ஸோ எனக்கு அந்த இடத்துல அது பயங்கரமா என்ன இன்டர்வியூல அப்படிதான் கேள்வி கேட்டாங்க. ஒரு கொஸ்டின் எடுத்தா இந்த ஸ்டெப் தேரம் அந்த தேரம் ப்ரூஃப் தெரியுமா, ப்ரூஃப் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிலாம் கேட்டாங்க. பட் நான் இங்க டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்கேன், ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு அடுத்தடுத்த இன்ஸ்டியூட்ஸ் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே என்ன நம்ம நம்ம டிஸ்கஸ் நிறைய பண்ணிருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் இங்க கேட்கறாங்க, நமக்கு ஒன்றும் இங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. அப்ப எந்தெந்த இன்ஸ்டியூட் நான் போகும்போது பயந்துகிட்டு ஐயோ இது எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட் எப்படி செலக்ட் ஆக போற அப்படின்னு பார்த்தணும். அங்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க கேட்டாங்க ஜஸ்ட் இதாங்க விஷயம், இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. லாங்குவேஜ் எனக்கு ஆக்சுவலி ஐம் நாட் குட் இன் இங்கிலீஷ். பட் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ஒன்றும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க சப்ஜெக்ட் இதுதான் கொடுத்தா ஒர்க் பண்றாங்களான்றதுதான் எனக்கு ரொம்ப இது. எனக்கு இங்க இருந்த இன்டர்வியூஸும் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணதுமே எனக்கு அது கண்டிப்பா அது ரெண்டே ரீசன் தான். நான் சப்ஜெக்ட் படிச்சதெல்லாம் ஓகே அது படிச்சிருக்கோம், எல்லாருமே படிக்கிறோம். பட் அந்த இன்டர்வியூல நான் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னன்னா, நான் டிஸ்கஸ் இங்க பண்ண நாங்க எங்களுக்குள்ள இருந்த டிஸ்கஷனும் சார் என்ன கேள்வி கேட்கும்போது அது அவருக்கு நான் பதில் சொன்னேன். ஏன்னா நம்ம சார் கேட்கும்போது தெரியலன்னு சொல்ல முடியாதுல்ல, பதில் சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியலன்னு சொல்லிடலாம், அங்க அந்த சார் கிட்ட சொல்லி ஆகணும். அப்ப அங்க ட்ரை பண்ண எதுவுமே தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எல்லா இடத்துலயுமே இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்றதுக்கு. ஸோ நிறைய செல்ஃபா படிங்க. மை எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய புக்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ படிங்க. அதை தாண்டி நீங்க செல்ஃபா நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களுக்குள்ள நிறைய இன்டர்வியூஸ் மாதிரியும் நீங்க படிச்சது கரெக்டா எப்படி பண்ணுன்றதை கேட்டுக்கோங்க. லாஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டு கத்துக்கோங்க. அண்ட் தென் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ் அப்படி இருந்திருக்கவங்கள வந்து இன்டர்வியூ கொடுத்து கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இதுவே இல்லை. எனக்கு நான் 12 இன்ஸ்டியூட்ஸ் அப்ளை பண்ணேன். நான் 7 அட்டன் பண்ணேன், 6ல செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு செலக்ட் ஆயிட்டேன்னு ஓகே இதெல்லாம் தேவையில்லன்னே நான் விட்டுட்டேன். ஓகே ஐ ஹாவ் மோர் ஆப்ஷன்.
ஸோ அதனாலன்னு சொல்லிட்டு நான் போகாத விட்டேன். ஸோ நான் ஆரம்பத்துல அப்படி இருந்து நான் இந்த அளவுக்கு சூஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு வந்ததுன்னா அதுக்கு நடுவுல நான் இன்டர்வியூ சார்கிட்ட பயப்படாத போய் கொடுத்ததும் நான் எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டதும் தான். ஸோ நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூக்கு பயப்படுற, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்து படிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர்ஸ் கூட சேர்ந்து படிங்க. ஸோ யாருமே இல்லைன்னா நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நீங்க அந்த கம்யூனிட்டில பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க. ஜஸ்ட் நிறைய ட்ரை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோ சொன்னதுதான், நானே வரேன்னா கண்டிப்பா நீங்களாம் எல்லாருமே வரலாம். ஜஸ்ட் ட்ரை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.